காசு, அது விக்கணும்னா மேக்ஸ். பீகாரில் நாளை வாக்குப்பதிவு நடைபெறும் 121 தொகுதிகளில் நேற்று மாலை பிரச்சாரம் ஓய்ந்தது. இதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவுக்கு தேவையான உபகரணங்களை தேர்தல் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பும் பணி நடைபெற்று வருகிறது. பீகாரில் எதிர்க்கட்சித் தலைவர்களை வீட்டுக்குள் வைத்து பூட்டுமாறு ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் பேசிய வீடியோ வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து அவர் மீது அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பிலாஸ்பூர் சரக்கு ரயில் மீது பயணிகள் ரயில் மோதியதால் நேரிட்ட விபத்துக்கு பயணிகள் ரயிலின் ஓட்டுநர் சிக்னலை மீறி சென்றதே காரணம் என்பது தெரியவந்துள்ளது. மீட்புப் பணிகள் முடிந்த நிலையில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை சாகுபடியில் 60 ஆண்டுகளில் இல்லாத அளவு மகசூல் கிடைத்திருப்பதாக வேளாண் இணை இயக்குநர் வித்யா தெரிவித்திருக்கிறார். சம்பா மற்றும் தாளடி சாகுபடிக்கு தேவையான விதை நெல், யூரியா, டிஏபி, பொட்டாஷ் உள்ளிட்ட அனைத்து உரங்களும் தயாராக இருப்பதாகவும் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தொண்டர்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இன்று நடைபெறவுள்ளது. 2000த்திற்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்கும் கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. கோவாலை மலர்ச்சந்தையில் மல்லிகைப்பூ, பிச்சுப்பூவின் விலை கணிசமாக குறைந்ததால் வியாபாரிகள் வேதனை அடைந்தனர். 2 நாட்கள் முன் கிலோ 1000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை 400 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. சத்தியமங்கலம் அருகே திம்பம் மலைப்பாதையின் 9வது கொண்டை ஊசி வளைவில் சுற்றுலா பேருந்து ஒன்று திரும்ப முடியாமல் சிக்கிக் கொண்டது. இதனால் தமிழ்நாடு, கர்நாடகா இடையே சுமார் 3 மணி நேரம் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மகளிர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீராங்கனைகள் இன்று டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெறுகின்றனர். டெல்லி வந்து அவர்களுக்கு விமான நிலையத்தில் மேளதாளம் முழங்க அளிக்கப்பட்ட வரவேற்பில் வீராங்கனைகளும் மகிழ்ச்சியில் ஆட்டம் போட்டு அமர்க்களப்படுத்தினர். வெர்ஜீனியா மாகாண கவர்னர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் அபிகெயில் ஸ்பான்பர்ஜர் வெற்றி பெறுவது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. வெர்ஜீனியாவின் முதல் பெண் கவர்னராக அவர் வெற்றி பெறும் நிலையில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் தோல்வியை தழுவுவதால் டிரம்புக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. நாகை வெளிப்பாளையம் காவல் நிலையத்தில் வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடி தஞ்சமடைந்தது. கிடாரங்குண்டான் பகுதியைச் சேர்ந்த செல்வகுமார், சுபஸ்ரீக்கு பாதுகாப்பு அளித்த போலீசார் பெண்ணை தங்களோடு அனுப்புமாறு முற்றுகையிட்ட பெண் வீட்டாரை அப்புறப்படுத்தினர். சீர்காழியில் இறந்தவர்கள் பெயரில் வீட்டுமனை பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சார் பதிவாளர் அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். புகாரை அடுத்து கிரயம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் ராமலிங்கம் மற்றும் சார் பதிவாளர் மீது நடவடிக்கை எடுக்க அவர்கள் வலியுறுத்தினர். வேடச்சந்தூர் அருகே மது போதையில் கட்டட தொழிலாளி தலையில் கல்லை போட்டு கொலை செய்த உறவினர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மது அருந்திக் கொண்டிருந்த முருகனை முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் உறவினர் பிரேம்குமார் கொலை செய்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே பாக்கலூர் அருகே முன்விரோதம் காரணமாக நண்பனை கட்டையால் தாக்கி கொலை செய்த மூவருக்கு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2020இல் கொடியாளம் பகுதியைச் சேர்ந்த சுனிலை அவரது நண்பர்கள் நவீன், ஜனார்த்தனன், அனில் ஆகியோர் ஜாதி பெயரை கூறி கொலை செய்துள்ளனர். முருகன் கோயில் நாழிக்கிணற்றில் குளிக்க வரும் பக்தர்கள் வெயிலில் காத்திருக்க நேர்வதால் நிழற்குடை அமைக்க கோரிக்கை எழுந்துள்ளது. நாழிக்கிணறு செல்லும் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை தூக்கிச் செல்பவர்கள் முருகனை தரிசிக்க மண்டபம் வழியாக செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பதும் கோரிக்கை. சீர்காழி பொறை வாய்க்காலில் சுத்திகரிக்கப்பட்ட கழிவுநீரை வெளியேற்றும் திட்டத்தை செயல்படுத்த விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டத்தில் எதிர்ப்பை பதிவிட்ட அதிகாரிகள் இதனால் 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 20,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்று கூறினர். திருக்கோவிலூர் அருகே அம்மன் கொள்ளைமேடு கிராமத்தில் இரவு பகல் பாராமல் வீட்டில் நடைபெறும் மது விற்பனையை தடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆறுமுகம் என்பவர் வீட்டில் மது, குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பதாக தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு காரசேரி கிராமத்தில் ஊராட்சி நிர்வாகம் மின் கட்டணம் செலுத்தாததால் குடிநீர் மோட்டாருக்கான மின் இணைப்பை மின்வாரியம் துண்டித்துள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பு ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் தொட்டி அமைத்தும் குடிநீருக்கு 1 கிலோமீட்டர் அலைவதாக மக்கள் தெரிவித்தனர்.
தூத்துக்குடி மாவட்டம் முதலூர் கிராம மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் ஊரணியில் குப்பைகளை அகற்றி தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பைகளால் 10 அடி ஆழமிருந்த குளம் 3 அடியாக குறைந்திருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். நேர்மை இல்லாதவர்கள் நீதிபதியாக முடியாது என்று ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி தெரிவித்தார். திருவொற்றியூரில் வழக்கறிஞர்கள் பாராட்டு விழாவில் பேசிய அவர், வழக்கறிஞர்கள் 3-10 ஆண்டுகளை கடக்க வேண்டும் என்றும் பணம் கிடைக்காமல் முதல் 10 ஆண்டும் 2வது 10 ஆண்டில் வாதாடியும் உயர்வை எட்ட வேண்டும் என்றார் அவர். செங்குன்றம் அடுத்த கோனிமேடு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. கும்மிடிப்பூண்டியிலிருந்து 36 பயணிகளோடு திருவண்ணாமலை நோக்கி சென்றபோது நேர்ந்த விபத்தில் பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தன்னுடன் பேச மறுத்த கல்லூரி மாணவி வீட்டிற்கு இளைஞர் அறிவாலோடு சென்று மிரட்டல் விடுத்த சம்பவம் திருப்பூரில் அரங்கேறியுள்ளது. தோழி மூலம் அறிமுகமான நாமக்கல்லைச் சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ராமமூர்த்தியிடம் செல்போனில் 4 மாதங்கள் பேசி வந்த மாணவி அவரது நடத்தை சரியில்லாததால் பேச்சை நிறுத்தியுள்ளார். மேட்டூரில் வனத்துறை அதிகாரிகள் தங்கும் குடியிருப்பின் பூட்டை உடைத்து 90 துப்பாக்கி தோட்டாக்களை திருடிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். 17 வயது கோகுல்ராஜ், பிரவீன் உட்பட 14 பேரையும் கைது செய்த போலீசார் பழைய இரும்பு கடையில் விற்கப்பட்ட தோட்டாக்களையும் பறிமுதல் செய்தனர். தஞ்சையில் கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒருநாள் பயிலரங்கம் நடைபெற்றது. நிகழ்வில் பங்கேற்ற கரகாட்டம், புலியாட்டம், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்ட கலைஞர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் திருச்சி பிரதான சாலையில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மின் தூக்கியில் சிக்கிய 2 இளைஞர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். 2வது மாடிக்கு சென்றபோது பாதியில் நின்ற லிப்டில் இருந்து இருவரையும் மீட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் உப்போடை கிராமத்தில் வீட்டிலேயே நோயாளிகளுக்கு சிகிச்சை பார்த்து வந்த ராஜேந்திரன் என்ற போலி மருத்துவரை போலீசார் கைது செய்தனர். சுகாதாரத்துறை குழுவினர் நடத்திய சோதனையில் உரிய படிப்பும் உரிமமும் இன்றி அவர் சிகிச்சை அளித்தது தெரியவந்தது. கொடைக்கானலில் நேற்று மாலை மன்னவனூர் மலை கிராமத்தில் அந்தி சாயும் நேரத்தில் செக்கச்சிவந்த நிறத்தில் வானம் ரம்மியமாக காட்சியளித்தது. கோவைப்பழ நிறத்தில் வானம் தென்பட்டதை சுற்றுலா பயணிகள் மெய்மறந்து ரசித்தனர். திருச்செங்கோடு மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பெரிய தெப்பக்குளத்தில் தெப்ப தேரோட்டம் நடைபெற்றது. 160 பேரல்களை கொண்டு உருவாக்கப்பட்டு பூக்கள், மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்ப தேரில் அம்மன் உலா சென்றார். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் பகுதியில் தெருநாய்கள் கடித்து சிறுவர்கள் உட்பட 7 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 4 பேர் வீடு திரும்பிய நிலையில் 3 தொடர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஒசூர் அருகே வங்கியில் பணம் எடுத்துக் கொண்டு கடைக்கு சென்றவரின் இருசக்கர வாகனத்தில் இருந்து 1 லட்சம் ரூபாயை திருடிச் சென்ற இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். அக்ரஹாரம் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி பணத்தை கொண்டு சென்றபோது திருட்டு நிகழ்ந்துள்ளது. மேட்டுப்பாளையம் அருகே உன்னிப்பாளையம் எல்லை கருப்பசாமி கோயிலில் 10,008 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜையில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார். உலக நன்மை வேண்டி நடைபெற்ற பூஜையில் வேத மந்திரங்கள் ஓதி மலர்களால் அபிஷேகம் நடைபெற்றது. செங்குன்றத்தில் நிலத்தகராறில் அண்ணனை கொலை செய்ய முயன்ற தம்பி உட்பட 3 பொன்னேரி நீதிமன்றம் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. கடந்த 2016இல் காலி நிலத்தில் வேலி அமைப்பதில் ஏற்பட்ட தகராறில் கொலை முயற்சி நடந்துள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அன்னாபிஷேகத்தை ஒட்டி கூட்டம் அலை மோதியது. 50 கிலோ அரிசி, பல வகையான காய்கனிகளை வைத்து அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் 6 மணிக்கு பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டதால் கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பஹ்ரைனில் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடி பிரிவில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா தன் கல்லூரியில் கட்டணமின்றி படிக்கலாம் என்று திமுக அரக்கோணம் MP ஜெகத் ரட்சகன் தெரிவித்தார். சென்னை மேடவாக்கத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அவர் இதனை தெரிவித்தார். செவ்வாப்பேட்டை அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற பெண் சரக்கு ரயில் மோதி உயிரிழந்தார். போலீசாரின் விசாரணையில் KTG நகரில் வசிக்கும் தனசேகர் என்பவரின் மனைவி புஷ்பா என்பதும் கடைக்கு செல்வதற்காக தண்டவாளத்தை கடக்கும் போது பரிதாபம் நிகழ்ந்ததும் தெரியவந்துள்ளது. திருப்பத்தூரில் நண்பனின் பிறந்த நாளை இரத்த தானம் அளித்து அவரது நண்பர்கள் கொண்டாடியுள்ளனர். கூடப்பட்டு பகுதியைச் சேர்ந்த 21 வயது சந்தோஷ்குமாரின் நண்பர்கள் 36 பேர் அரசு மருத்துவமனையில் குருதி கொடையளித்து மருத்துவர்களின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர். ஈரோடு ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தின் சார்பில் 400க்கும் மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மே மாதம் கோடை விடுமுறை, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர். SIR குறித்து கண்காணிக்க காங்கிரஸ் சார்பில் அனைத்து மாவட்டங்களில் வார் ரூம் அமைக்கப்படும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களை தமிழ்நாடு வாக்காளர் பட்டியலில் சேர்க்க தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.
கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதானவர்களில் இருவர் பிறந்த ஊரின் பெயரை கெடுத்து விட்டதாக சிவகங்கை மாவட்டம் எஸ் கோவில்பட்டி கிராமத்தினர் வேதனை தெரிவித்தனர். கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் எஸ் கோவில்பட்டியைச் சேர்ந்த தமிழ்மணி என்பவரின் மகன்கள் ஆவர். குழந்தைகள் பூங்கா அமைக்க ஒதுக்கப்பட்ட இடத்தில் நியாய விலைக் கடை அமைக்க உத்தரவிட்ட அதிகாரிகளுக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. புதுக்கோட்டை எழில் நகரில் பூங்கா இடத்தில் ரேஷன் கடை அமைக்க தடை கோரிய வழக்கில் கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்தனர். திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றிகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளிலும் காட்டுப்பன்றிகள் நுழைவதால் விளையாடுவதற்கு கூட குழந்தைகளை வெளியே அனுப்ப அச்சமாக இருப்பதாகவும் கூறுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் அரசு பேருந்து மற்றும் கார்களின் கண்ணாடிகளை உடைத்து தகராறில் ஈடுபட்ட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். இளமனூர் கிராமத்தில் பேனர் வைப்பது தொடர்பாக இருதரப்புக்கு இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் சாலையில் சென்ற வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. உலக அமைதி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை தொடங்கிய இருசக்கர வாகன விழிப்புணர்வு பயணம் நேற்று மதுரையை வந்தடைந்தது. தன்னார்வலர்கள் 15 பேர் மேற்கொண்டுள்ள 6000 கிலோமீட்டர் பயணித்து வரும் 18ஆம் தேதி காஷ்மீரில் சென்றடைகிறது. தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பட்டியலின மக்களை தரம் தாழ்த்தி விமர்சித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியனை கண்டித்து கும்பகோணம் உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே விடுதலை தமிழ் புலிகள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை சத்தியனின் உருவபொம்மையை எரித்த நிலையில் போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வெஸ்ட் கோர்ஸ் விரைவு ரயிலில் பயணித்த ராஜாமணி என்பவர் ஓடும் ரயிலில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்தார். ரயில் படிக்கட்டில் அமர்ந்து பயணித்து வந்தபோது தவறி விழுந்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. பசுமையும் பாரம்பரியமும் என்ற தலைப்பில் திருப்பூர் மாவட்ட அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கலை திருவிழா போட்டிகள் விமர்சையாக தொடங்கியது. நுண்கலை, இசை, நடனம், நாடகம் என பல்வேறு தலைப்புகளில் 3275 மாணவர்கள் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே அம்பிகை நகரில் டிரான்ஸ்பார்மரில் சிக்கிக் கொண்ட பெண் மயில் மின்சாரம் தாக்கி 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பரிதாபமாக உயிரிழந்தது. உயிரிழந்த மயிலின் சடலத்தை வனத்துறையினர் கைப்பற்றிக் கொண்டு சென்றனர். தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தது முதல் 21 லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். 3036 புதிய நியாய விலைக் கடைகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திமுக முன்னாள் சேர்மன் மீது பேருந்தை ஏற்றி கொலை முயற்சியில் ஈடுபட்ட அரசு பேருந்து ஓட்டுநரை போலீசார் கைது செய்தனர். ஓசுவான்பட்டியைச் சேர்ந்த துரைராஜாவுக்கும் அரசு பேருந்து ஓட்டுநர் சோலைக்கும் முன்விரோதம் இருந்த நிலையில் பைக்கில் வந்து கொண்டிருந்தவர் மீது மோதியுள்ளார். காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் மற்றும் காலி பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்று வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். பிரமாதம். கவிதை கவிதை. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ எடுத்துக்கோ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அட இன்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள். பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. 91 தீபாவளியை தெறிக்க விட்ட 2 படங்கள் தளபதி வெர்சஸ் குணா இன்று காலை 9:30 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர்கள். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009. பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஃபெஸ்டிவ் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பிரின்ஸ் ஜுவல்லரியில உங்க பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சவரனுக்கு 4800 ரூபாய் வரை சேவ் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரி, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். முட்டி வலி, முதுகு வலி போன்ற வலிகள் நம்ம அமிர்தாஞ்சன் APMC ஹாஸ்பிட்டல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் போல சிம்பிள் இன்டர்வென்ஷன் பண்ணி சரி பண்றாங்க. டிரைவ் அவே பெயின் வித்அவுட் சர்ஜரி. உங்க செல்லத்தோட சேஃப்டில சமரசமா?
நோ சான்ஸ். அதனால் தான் பாலிகேப் கிரீன் வயர். இதில் 99.97% ஹை கண்டக்டிவ் பியூர் காப்பர் இருக்கிறது. இது சாதாரண வயர்களுடன் ஒப்பிடும்போது விரைவில் சூடாகாது. பாலிகேப் கிரீன் வயர்ஸ், இந்தியாவின் சேஃப் ஹாப்பி கனெக்ஷன். It's all about the comfort. Pumex, you're feeling it inside. Pumex, wherever you go, whatever you do, throw a little attitude. Do it with Pumex. Max Vest and Briefs, the ultimate. Pumex. கோபுரம் கோபுரம் குங்குமம் மற்றும் மஞ்சள் தூள். பாரம்பரியம் பரிசுத்தம் கோபுரம். தலைவலியும் உடல் வலியும் அதிக வேலையாலும் வரலாம், தூக்க குறைவாலும் வரலாம், அதீத வெயிலாலும் வரலாம். எதனால வந்தாலும் இது எல்லா வலியையும் விரட்டிடும். அமிர்தாஞ்சன் இதன் ஸ்ட்ராங் பெயின் பாமின் சக்தி வாய்ந்த மூலிகைகளின் டபுள் பவரும், ரோலோனில் உள்ள மூலிகைகள் மற்றும் மென்தாலின் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது உடனடி நிவாரணம். ஆக வீட்டில் பாம், வெளியில் ரோலான். அமிர்தாஞ்சன் எல்லா வலிகளையும் துரத்திடும். இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜெயமே வெற்றியே பாதையே பிரபாகமே. இன்றே உங்களுக்கு மிக அருகில் உள்ள ஜேகே டயர் ஸ்டீல் வீல் ஸ்டோருக்கு செல்லுங்கள். உங்க தங்க நகையை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி பெதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கறாங்க. நான் நினைச்சிருந்தேன்னா ஜனாதிபதியாவே ஆகிருக்கலாம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி. நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன். எல்லாருக்குமே தாய் மாமானா 50 வருஷமா தாய் மாமா எங்கனே காணாம போனாரு. இல்ல இதே தாய் மாமா நடிச்ச படத்துக்கெல்லாம் இலவசமா டிக்கெட் கொடுக்குறாரு. காசு வாங்கி தான் டிக்கெட் கொடுக்குறாரு. பஸ்ஸுக்குள்ள உள்ள பூந்துக்கிறாரு, ஏதோ கூண்டுக்குள்ள பூந்துக்கிற மாதிரி. என்ன நில்ல மேல நில்ல ஒரு 4 மணி நேரம் என்ன போயிடும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்போம்னா அடமானம் இருக்கா யார்ட்டையும்? எங்க நாட்டை கொண்டு எங்க அடமானம் வச்சுங்க சொல்லுங்க, அதையாவது சொல்லி தொலைங்க. புரிஞ்சவனா எழுப்பலாம், தூங்குறவனா எழுப்பலாம், தூங்குறவன் நடிக்கிறவனா எழுப்ப முடியாது. தூத்துக்குடி மாவட்டம் பண்டாரபுரம் பகுதியில் கோழிகளை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. டயர் வெடித்ததால் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் ஓட்டுநர் முத்துப்பாண்டி உயிர் தப்பினார். ஹைதராபாத்தில் மருத்துவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையில் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கலால் சிறப்பு படை கைப்பற்றியுள்ளது. போதைக்கு அடிமையான பவுல் என்ற மருத்துவர் போதை பழக்கத்திற்கு தேவையான பணத்திற்காக கடத்தலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. பெங்களூருவில் சாலை ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் நடனக் கலைஞர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தான் புதிதாக வாங்கிய கார் பழுதடைந்ததால் பொம்மனஹள்ளி அருகே காரை நிறுத்தி அவர் பழுது நீக்கிக் கொண்டிருந்த போது விபத்து நேரிட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 2000வது ஆண்டில் முதல் 1% இடத்தில் உள்ள பணக்காரர்களின் சொத்து மதிப்பு 62% அதிகரிப்பது G20 ஆய்வறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. சீனாவில் இதே காலகட்டத்தில் 54% உயர்ந்துள்ளது. நியூயார்க் நகர மேயர் தேர்தல் இந்திய நேரப்படி இன்று காலை நிறைவடைந்தது. இந்த தேர்தலில் போட்டியிடும் இந்திய வம்சாவளியினரான மம்தானி வெற்றி பெறுவாரா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரியவரும். பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தில் நேற்று மாலை திடீரென்று குண்டு வெடித்ததில் 6 பேர் படுகாயமடைந்தனர். விசாரணையில் நீதிமன்றத்தின் அடித்தளத்தில் செயல்பட்டு வந்த உணவகத்தின் கேஸ் சிலிண்டர் வெடித்ததே காரணம் என்பது தெரியவந்தது. இலங்கை யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட சுமார் 1000 கிலோ கஞ்சா மின் தகன மேடையில் எரிக்கப்பட்டது. கேரளாவில் இருந்து கடத்தப்பட்டு கடந்த சில ஆண்டுகளாக பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சாவை அழிக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. கனடாவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நபரை அந்நாட்டைச் சேர்ந்தவர் மது போதையில் தாக்கும் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மெக்டொனால்டு உணவகத்தில் இந்திய இளைஞரை தள்ளிவிட்டு தாக்க முற்பட்டவரை ஒரு கட்டத்தில் கடை ஊழியர் வெளியேற்றினார். செர்பிய கால்பந்து கிளப் பயிற்சியாளர் மிலாடன் ஜிசோவிக் மைதானத்தில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. FK ராட்மிக்கியின் பயிற்சியாளராக இருந்த அவர் லூகானியில் மிலாடோஸ்ட் அணிக்கு எதிரான போட்டியின் போது சரிந்து விழுந்தார். அமெரிக்காவின் கெந்துகி மாகாணத்தில் சரக்கு விமானம் ஒன்று புறப்பட்ட சில நிமிடங்களில் தரையில் விழுந்து தீப்பிடித்ததில் அதில் இருந்த 3 பேர் உயிரிழந்தனர். இந்த கோர விபத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். விமானத்தில் இருந்த 1 லட்சத்திற்கும் அதிகமான லிட்டர் எரிபொருளும் எரிந்தது.
ஐசிசி அறிவித்துள்ள பெண்கள் உலக கோப்பைக்கான கனவு அணியில் இந்தியாவிலிருந்து 3 வீராங்கனைகள் இடம் பிடித்துள்ளனர். தொடர் நாயகி தீப்தி சர்மா, தொடக்க வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சதம் விளாசிய ஜெமிமா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு விதர்பா அணிகளுக்கு இடையே கோவையில் நடைபெற்ற ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவுற்றது. இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழ்நாடு 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 233 ரன்களை குவித்த போது ஆட்டத்தை டிராவில் முடித்துக் கொள்ள இரு அணியினரும் ஒப்புக்கொண்டனர். 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் ஒலிம்பிக்ஸ் பளு தூக்குதலில் 49 கிலோ இடைப்பிரிவை நீக்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி முடிவெடுத்துள்ளது. இதனால் அதில் பதக்கம் வெல்லும் நம்பிக்கையில் உள்ள இந்திய வீராங்கனை மீராபாய் சானுவுக்கு சிக்கல் உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி முடிவுற்று 1 மாதமாகியும் இந்திய அணிக்கு கோப்பை வழங்கப்படாத நிலையில் நாளை நடைபெறும் சர்வதேச கூட்டத்தில் இதுகுறித்து பிசிசிஐ பிரச்சினை எழுப்ப உள்ளது. இந்நிலையில் அந்த கூட்டத்தை புறக்கணிக்க ஆசிய கிரிக்கெட் சங்க தலைவரும் பாகிஸ்தான் உள்துறை அமைச்சருமான நதீம் முடிவெடுத்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டின் போது ஆக்ரோஷமான மோதலில் ஈடுபட்ட பாகிஸ்தான் வீரர் ஹாரிஸ் ரவுஃபுக்கு 2 போட்டிகளில் விளையாட ஐசிசி தடை விதித்துள்ளது. தொடர்பாக விசாரணை நடத்திய ஐசிசி குழு இந்திய அணி கேப்டன் சூரியகுமார் யாதவுக்கு போட்டி கட்டணத்திலிருந்து 30% அபராதம் விதித்தது. பஹ்ரைனில் ஆசிய இளையோர் சாம்பியன்ஷிப் போட்டியில் பளு தூக்குதலில் வெள்ளி வென்று திரும்பிய வீரருக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த மகாராஜன் தொடர்ந்து கடின உழைப்பை செலுத்துவேன் என்றார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் கபடியில் தங்கப்பதக்கம் வென்ற அபினேஷ் மோகன்தாஸுக்கு மன்னார்குடி அருகே நீடாமங்கலத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. வடுவூர் மேல்பாதி கிராமத்தைச் சேர்ந்த அவர் 18 வயதுக்குட்பட்டோருக்கான கபடி போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றார். திருத்துறைப்பூண்டி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றதை உற்சாகமாக கொண்டாடினர். பள்ளியில் மாணவிகளும் ஆசிரியர்களும் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இசன் சுக்லா இயக்கத்தில் உருவாகி வரும் பாகுபலி த இன்டர்னல் வார் பார்ட் 1 அனிமேஷன் திரைப்படத்தின் டீசர் வெளியானது. பாகுபலி இறந்ததற்கு பிறகு அவரது ஆன்மா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடக்கும் போரில் பங்கேற்பது போன்ற கதைக்களத்தில் இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. காலம் காலமாக பெண்கள் எதிர்கொள்ளும் பாலியல் பிரச்சனைகளுக்கு எப்போதுதான் முடிவு வரும் என்று தெரியவில்லை என்றும் நடிகை கௌரி கிஷன் வேதனை தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அவர் நடித்துள்ள அதர்ஸ் படத்தின் செய்தியாளர் சந்திப்பில் இவ்வாறு அவர் பேசினார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி படத்தின் முதல் பாடலுக்கான புரோமோ வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. நாளை வெளியாக உள்ள நெஞ்சுக்குழி தொட்டு போகிற பாடலை ஜிவி பிரகாஷ் இசையில் ஷான் ரோல்டன் தீ இணைந்து பாடியுள்ளனர். வேலூர் ஸ்ரீபுரம் நாராயணி மருத்துவமனையில் ரூபாய் 5,50,00,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட புதிய நவீன சிடி ஸ்கேன் மையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் எம்பி கதிர் ஆனந்த், எம்எல்ஏக்கள் நந்தகுமார், கார்த்திகேயன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வாணியம்பாடி காவலூர் காட்டுப் பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த கணபதி என்பவரை வனத்துறையினர் கைது செய்தனர். வனத்துறை குழுவினர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்த போது ராஜேந்திரன் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. கூடலூர் அருகே கொளப்பள்ளி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரியும் கொம்பன் காட்டு யானை பட்ட பகலில் அங்கேயே படுத்து உறங்கியதைக் கண்டு அப்பகுதிவாசிகள் அச்சமடைந்தனர். காட்டு யானையை அடர் வனத்திற்குள் விரட்ட அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சமூக நீதி விடுதிகளின் பெயர் மாற்றத்திற்கு ஏற்ப நவீன வசதிகளோடு தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. சமூக நீதி விடுதிகளை விமர்சிப்பவர்கள் ஒரு முறையாவது நேரில் பார்த்துவிட்டு பேச வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் மற்றும் சீமானுக்கு அமைச்சர் மதிவேந்தன் பதிலடி கொடுத்துள்ளார். குமரி மாவட்டம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியின் அருகே உள்ள கழிவறையின் கழிவுநீர் வெளியேறி பொதுவெளியில் தேங்கி கிடப்பதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது. சுற்றுலாத்துறையும் பேரூராட்சி நிர்வாகமும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் கடும் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் திடீரென்று கனமழை பெய்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். விளமல், புலிவலம், மாங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்தது. திமுகவில் இணைந்த ஆலங்குளம் தொகுதி எம்எல்ஏ மனோஜ் பாண்டியனின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணையப் போவது குறித்து தொலைபேசி வாயிலாக ஓபிஎஸ்க்கு தகவல் தெரிவித்ததாக கூறினார். வாழப்பாடி அருகே பாமக எம்எல்ஏ அருள் மற்றும் அன்புமணி ஆதரவாளர்களிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இருதரப்பு மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அருளின் காரை வழிமறித்து அன்புமணி தரப்பு நிர்வாகிகள் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில் காரில் இருந்து இறங்கி அவர்களும் பதில் தாக்குதல் நடத்தினர். இந்தியாவில் சுத்தமான காற்று வீசும் நகரங்களில் நாகப்பட்டினம் 5ஆம் இடத்தை பிடித்துள்ளது. காற்று மாசு மிகவும் மோசமான நிலையில் உள்ள நகரங்களின் பட்டியலில் ஹரியானாவின் தருகேரா முதலிடத்தையும் டெல்லி 6ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது.
கம்பம் புதிய பேருந்து நிலையம் செல்லும் ஒரு வழி சாலையில் உள்ள செல்லாண்டியம்மன் கோயில் வழியாக சென்ற தனியார் பேருந்து அங்கிருந்த உயர் மின்னழுத்த மின்கம்பத்தின் மீது மோதியது. இதனால் கம்பம் பேருந்து நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள 3 கிலோமீட்டர் பகுதியில் இருளில் மூழ்கியது. உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றித் திரியும் குரங்குகளால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தாவரவியல் பூங்காவில் உலாவரும் குரங்குகளை கூண்டுகள் வைத்து பிடித்து அடர் வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே மினி பேருந்து விபத்தில் சிக்கி கவிழ்ந்ததில் 36 பயணிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மினி பேருந்து விபத்தில் சிக்கியது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி பேருந்து நிலையம் அருகே முன்விரோதம் காரணமாக ஆட்டோ ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஆட்டோ உரிமையாளர் சசிகுமாரோடு ஏற்பட்ட முன்விரோதத்தால் ராஜா என்பவர் ஆட்டோவுக்கு தீ வைத்தது தெரியவந்தது. விருதுநகர் மாவட்டம் கல்விடை கிராமத்தில் அமைந்துள்ள 1500 ஆண்டுகள் பழமையான திருநாகேஸ்வரமுடையார் திருநாகேஸ்வரி தாயார் கோயிலின் திருப்பணி தொடக்க விழா நடைபெற்றது. கோயிலின் கட்டிடங்கள் புதுப்பித்தல், அடிப்படை வசதிகள் மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காக அரசு 2,10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நடைபெறும் குற்றங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் ஸ்பெஷல் ஆபரேஷன் ஒன்றை காவல்துறையினர் நடத்த வேண்டும் என்று எம்பி கார்த்தி சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் புதிய பிரேத பரிசோதனை கூடம் கட்டுமான பணிக்கு நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். விக்கிரவாண்டி அருகே கல்லூரி மாணவிகள் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. குறிப்பிட்ட பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்படும் என்றும் பேருந்துகளில் கூடுதல் பயணிகளை ஏற்றக்கூடாது என்றும் போக்குவரத்து துறை ஆய்வாளர் எச்சரித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கொப்பூர் கிராமத்தில் நாட்டு குண்டு வெடித்து பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிய விவகாரத்தில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய தமிழ் ஒளி என்ற இளம் ரவுடியின் பிறந்த நாளை இளைஞர்கள் இவ்வாறு கொண்டாடியுள்ளனர். திருப்பூர் வளர்மதி பாலத்தின் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய சப்வே பாலத்தின் பணிகள் முடிக்கப்பட்டு 2 மாதங்களில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என்று அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். நொய்யல் ஆற்றின் குறுக்கே ₹14 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட பாலத்தை அவர் திறந்து வைத்தார். பிலிப்பைன்ஸில் கல்மேகி சூறாவளியால் பெய்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 46 பேர் உயிரிழந்தனர். கோமன்ஹோன் தீவில் சுமார் 300 வீடுகள் சேதமடைந்த நிலையில் வடக்கு மிண்டானாவ் தீவு பகுதியில் மீட்புப் பணிக்காக சென்ற ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கி 6 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். பீகாரில் முதல்கட்ட தேர்தல் நாளை நடைபெறும் நிலையில் அனைத்து குடும்பங்களுக்கும் இலவசமாக சூரிய மின்தகடு பொருத்தி தரப்படும் என்று முதலமைச்சர் நிதிஷ்குமார் கடைசி நேர பிரச்சாரத்தில் தெரிவித்தார். பீகாரில் 2 கூட்டணிகளும் கடைசி நேர வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருவதால் பொதுமக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். வேலூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் 500 நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். ஸ்ரீபுரம் திருமலைக்கோடி நாராயண பீடத்தில் இதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சோழவரம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நெல் மூட்டைகளை விரைந்து கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அரசை வலியுறுத்தியுள்ளனர். ஒசூர் அருகே டாடா தொழிற்சாலை பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கான விடுதி குளியலறையில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டிருப்பதாக 2000த்திற்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் இரவு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கேமராவை வைத்த ஒடிசாவைச் சேர்ந்த பெண் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். கட்டுமான துறைக்கான 18% ஜிஎஸ்டி வரியை குறைக்காமல் தனிப்பட்ட கட்டுமான பொருட்களுக்கான ஜிஎஸ்டியை குறைத்தது மக்களுக்கு பயன் தராது என்று கட்டுமான பொறியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. மணப்பாறையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அச்சங்கத்தின் மாநில செயலாளர் துரைக்கண்ணன் இதனை தெரிவித்தார். பாக் வளைகுடாவில் இந்திய மீனவர்களின் பாதுகாப்பை இந்திய கடற்படை எப்போதும் உறுதி செய்வதாக தமிழ்நாடு கடற்படை அதிகாரி சுவரத் மாகோன் தெரிவித்தார். டிசம்பர் 14ஆம் தேதி இந்திய கடற்படை சார்பில் சென்னையில் முதன்முறையாக நடைபெறும் மாரத்தான் போட்டியின் டி-ஷர்ட் அறிமுக நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். ராமநாதபுரம் ஊரக வளர்ச்சி முகை அலுவலக செயற்பொறியாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ₹1,20,000 பணம் சிக்கியது. இது தொடர்பாக 3 அலுவலர்களை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் முடி ஏற்றுமதியாளர் வெங்கடேசனுக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை நிறைவு பெற்றது. சுமார் 15 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் பண பரிமாற்றம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பட்டியல் பணிகளை மிக கவனமாக கண்காணிக்க வேண்டும் என்று திமுக தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். திமுக தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அருப்புக்கோட்டையில் நேற்று நடைபெற்றது.
வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்து கொல்கத்தாவில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று எதிர்ப்பை பதிவு செய்தார். முடிவில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தகுதி உள்ள ஒருவர் விடுபட்டாலும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு அகற்றப்படும் என்றார். காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான். பிரமாதம். கவிதை கவிதை. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? உனக்காக உயிர் கொடுப்பேன். எடுத்துக்கோ. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. என்றைக்கும் என்றைக்கும் நல்ல நாள். பார்த்தபடி பூத்து இருக்க 91 தீபாவளியை தெறிக்க விட்ட 2 படங்கள். தளபதி வெர்சஸ் குணா இன்று காலை 9:30 மணிக்கு சன் நியூஸில் காணத் தவறாதீர்கள். பிரின்ஸ் ஜுவல்லரியின் ஃபெஸ்டிவ் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பிரின்ஸ் ஜுவல்லரியில உங்க பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சவரனுக்கு 4800 ரூபாய் வரை சேவ் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரி, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். இந்தியா சந்திக்கும் இந்தியாவையே. ஜெயமே வெற்றியே பாதையே பிரவாகமே நாடோ வெளிநாடோ இன்றே உங்களுக்கு மிக அருகில் உள்ள ஜேகே டயர் ஸ்டீல் வீல் ஸ்டோருக்கு செல்லுங்கள். தலைவலியும் உடல் வலியும் அதிக வேலையாலும் வரலாம், தூக்க குறைவாலும் வரலாம், அதீத வெயிலாலும் வரலாம். எதனால வந்தாலும் இது எல்லா வலியையும் விரட்டிடும். அமிர்தாஞ்சன் இதன் ஸ்ட்ராங் பெயின் பாமின் சக்தி வாய்ந்த மூலிகைகளின் டபுள் பவரும் ரோலோனில் உள்ள மூலிகைகள் மற்றும் மென்தாலின் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது உடனடி நிவாரணம். ஆக வீட்டில் பாம், வெளியில் ரோலோன். அமிர்தாஞ்சன் எல்லா வலிகளையும் துரத்திடும்.